ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் குமரனோட கடையை அடித்து நொறுக்கி இருக்கிறத பார்த்துட்டு இப்போ நிவின்கிட்ட என்னாச்சு ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இப்போ குமரனால் ஒன்றும் பேச முடியல, நிவினும் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ விஜய் மறுபடியும் கேட்டதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பசுபதி தான் இந்த மாதிரி வந்து அடித்து நொறுக்கிட்டான் அப்படின்ட்டு. நான் வந்து பசுபதி எங்கே இருப்பான்னு தேடி தான் வந்தேன், உங்கள்கிட்ட ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்க வந்தேன். ஆனால் இப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. குமரனும் ரொம்ப கவலையாக இருக்கார். ஏன்னா அந்த போட்டியில் கலந்துட்டு கிடைச்ச காசெல்லாம் இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார், அதெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கத்து கவலையாக இருக்கார். நிவின் சரியான ஆத்திரத்தில் இருக்கார். வழக்கம் போல் நம்ம நிவின் வந்து செம மாசா இன்றைக்கி பேசுகிறாரு, அப்படியே விடக்கூடாது இனிமேல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் விஜய் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம 3 பேராக சேர்ந்து இனிமேல் நம்ம அவன் உண்டு இல்லைன்னு பார்த்து அவனை என்னன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ வெளியில் இருக்காதீங்க, நம்ம நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிவின் வந்து குமரனுக்கும் விஜய்க்கும் அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போ விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இவங்களாம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா கங்கா வந்துடுறாங்க. ஏன்னா கங்கா பின்னாடியே ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்துட்டு இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப கதறி அழுகுறாங்க. அப்போ ஆறுதலே சொல்ல முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குமரன் வந்து எல்லாம் ஆறுதல் சொல்லி இந்த மாதிரி பசுபதி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி நிவின்லாம் சொல்கிறாங்க. உடனே கங்கா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயத்த ஒவ்வொருத்தர்கிட்ட மாற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் போரிங்காக இருக்குது. அப்புறம் பார்த்தா காவேரியும் வந்துடுறாங்க. காவேரிக்கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போ குமரனோட ஃபோன் அடிக்குது. குமரன்கிட்ட கேட்குறாங்க, யாருன்னு கேட்டால் நான் உன் ஃபோனில் தானே என் சிம்மு போட்டிருக்கேன், நம்பர் தான் இருக்குது, யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் எடுத்தால் இப்போ தான் பசுபதி பேசுகிறாங்க. பசுபதி இருந்தாலும் சரியான ஆக்டிங்க, நக்கலியாக உனக்கு அப்படிங்கிற மாதிரி என்னம்மா பார்த்தா பயங்கரமாக அப்படி ஒரு வில்லத்தனம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சினிமாவெல்லாம் நிறைய வில்லனாக நடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கான எபிசோடில் வந்து பசுபதி பேசுனதை பார்க்கும்போது செம்மையாக ரசிக்கிற மாதிரி, அதாவது ஒரு வில்லனோட ஆக்டில் ரசிக்கிற மாதிரி செம்மையாக இரிட்டேட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல குமரன்கிட்ட பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் காவேரிகிட்ட பேசுகிறாங்க, அப்புறம் நிவின் வாங்கி பேசுகிறாங்க. எல்லாருமே பேசுகிறது ஒரே விஷயம் தான், நீ வந்து வெண்ணிலா விஷயத்தில் நல்லா மாட்டிக்கிட்ட, அடுத்து நீ கம்பி என்ன தயாராரு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா குமரன் வேலை செம்ம டென்ஷனில் இருக்கார்ல. அதுக்கப்புறம் பசுபதி வந்து எல்லாத்தையும் ஒரு ஆளாக திட்டிவிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா காவேரி எல்லாம் இது பண்ணும்போது, நான் ஏற்கனவே வெண்ணிலாவை அந்த மாதிரி பண்ண மாதிரி உங்களெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதனால் அடங்கி உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிவின் வந்து செம்மையாக பேசி விட்டதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவன் வசமாக சிக்கிட்டான். அந்த பதட்டத்தில் தான் நம்மளை பதட்டமாக்குறான். நம்ம இந்த நேரத்தில் நிதானமாக இருந்து கரெக்டான ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா கால் ரெக்கார்ட் பண்ண பார்த்தாங்க, கால்லாம் ரெக்கார்ட் பண்ணல முடியல அப்படிங்கிறனால. அடுத்து பார்த்தோம்னா சரி நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நர்மதாவும் பாட்டியும் உட்காந்து எல்லாம் மாத்திரலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த குமரன் அம்மா உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா குமரன், காவேரி, கங்கா 3 பேர் வீட்டுக்குள்ளார வராங்க. கடைக்கு போகிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு, என்ன அப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரியோட அம்மா வந்து கேட்குறாங்க. இப்போ பார்த்தா கடையை அடிச்சு நொறுக்கின விஷயம், அவங்க மாமா அதாவது பசுபதி பேசின விஷயம், வெண்ணிலா மாமாட்ட இது எல்லாத்தையும் வரிசையாக குமரன் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பதட்டமாக வராங்க, அப்படியே கலங்கி போகிறாங்க. காவேரியும் கலங்குறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.